எங்கள் வீட்டு பையன், என் வீட்டு தம்பி, என் வீட்டு அண்ணன் எல்லா விதத்துலையும் பார்க்குறாங்க. அவர் ஒரு வீட்டு குடும்ப மகனாக பார்க்கும்போது அப்போ ஒரு கேரக்டர் அசாசினேஷன் அவர் மேலே கொண்டு வரணும். தவறான இவர் பெண்களிடம் இப்படின்னு அந்த பெண்கள் கிட்ட ஒரு தப்பான ஒரு அபிப்பிராயத்தை கிரியேட் பண்ணுறதுக்காக பேசப்பட்டது தானே தவிர, இப்படி ஒரு இது இருக்கு இவருக்கு ஃபேன் ஃபாலோவர்ஸ் இப்படி ரசிக்கிறாங்களே, நம்மலாம் டெபாசிட் காணாமல் போகிறோம் அப்படின்ற ஒரு வைத்தறிச்சல் பொறாமையில எதையாவது பண்ணி அவரை இழிவுபடுத்தணுன்ற அந்த மனநோக்கம் தானே தவிர வெறும் ஷியர் பப்ளிசிட்டி ஸ்டண்ட். டிவிக்கே எங்களோடது, இதை இவர் விஜய் எடுத்ததை நாங்கள் ஏற்றுக்க முடியாது, நாங்கள் கோர்ட்டுக்கு போவோம். எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்ல தமிழக வாழ்மை கட்சிக்கு டிவிக்கே கிடையாது. நீங்கள் சொல்லும் அறத்தின் வழி நீக்கும் உண்மையை பேசும் தமிழனாகிய நான் இதெல்லாம் சொல்லும்போது ஒரு சூப்பர் பிரதர், சூப்பர் நான் கை தட்டலாம். இங்க இப்ப இது பண்ணது பப்ளிசிட்டி தானே. மக்களுக்கு நாங்கள் இதை செய்வோம், மக்களுக்கு நாங்கள் அதை பண்ணுவோம், மக்களோட நல்வழிக்காகவும் சொல்லிட்டு இருக்கீங்க. நாங்கள் வந்தால் அதை மாற்றுவோம், இதை மாற்றுவோம் நீங்க சொல்றீங்கல்ல, அது பப்ளிசிட்டி தானே. இளைய காமராஜர் மக்கள் சொல்லிட்டு போறான், அடுத்த எம்ஜிஆர் மக்கள் சொல்றான், மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு. உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீயும் செய்ய மாட்ட, அடுத்தவங்க செஞ்சாலும் குத்தம் குறை சொல்லி அசிங்கப்படுத்துவாருன்னா அப்புறம் என்ன? அப்படிலாம் என்ன? நியூஸ் ஸ்கொயர் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். சமீபத்துல சோசியல் மீடியால ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்க விஷயம் என்னன்னு பார்த்தா, தாவேக வர்சஸ் டிவிகே அப்படின்னு, தமிழர் வாழ்வுரிமை கட்சி வர்சஸ் தமிழக வெற்றி கழகம் இப்படின்ற ஒரு பதம் தான் சோசியல் மீடியால ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இது தொடர்பாக பேசுவதற்காக நம்முடைய தமிழ்நாடு இளைஞர் கட்சியிலிருந்து காமேஷ் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், என்ன சார் போயிட்டு இருக்கு? வேல்முருகன் அவர்கள் தொடர்ச்சியா டிவிகே டார்கெட் பண்ணி பேசிக்கிட்டே இருக்காரு அப்படின்றத பார்க்க முடியுது. ஒரு ஆதரவாளரா நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? பப்ளிசிட்டி தான். ஒரு சீட்டுக்கு இப்போ 2 சீட் ஆக முடியுமான்னு அவருக்கு ஒரு கொடுத்த அஜெண்டாவை சரி பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்காரு. முதல்ல ஒரு சின்ன விஷயத்த சொல்ல விரும்புகிறேன். அவர் தமிழக வாழ்மை கட்சியின் தலைவர் அல்ல. அவர் பன்ருட்டி தொகுதியில் திமுகவால் நிறுத்தப்பட்ட ஒரு வேட்பாளர், திமுக எம்எல்ஏ. தயவுசெய்து அதை புரிஞ்சுங்க. இது லீகலி இதுதான் அஃபீஷியல், இதுதான் லீகல், இதுதான் விஷயம். நான் எங்காச்சும் திருப்பி சொல்றேன். ஆனால் நீங்க எல்லா ஊடகத்தில் இருக்கிற எல்லாருமே, ஊடகவியலாளர்கள் அனைவரும் அவர் தான் சொல்றாரு அப்படின்னா நீங்களே தான் சொல்றீங்க. யாரும் அவர் இந்த கேள்வி கேட்க மாட்டீங்க. இல்ல சார், அந்த சின்னத்துல நிக்கிறாரு, அதனால அந்த டிஎம்கே சின்னத்துல நின்று ஜெயிக்கிறாருன்னு வச்சுக்கலாம் இல்லையா? உதயசூரியன் சின்னத்துல நின்று போட்டிட்டு ஜெயிச்சிருக்காரு. ஆமா, அப்ப அதோட கட்சி சேர்ந்தவர். அந்த கட்சியோட ரூல் அதான் பிரதர். ஒருத்தர் 2 கட்சியில் பயணிக்க முடியாது. இது எலெக்ஷன் கமிஷன் ரூல். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது, தமிழக வாழ்வுரிமை கட்சியிலேருந்து அவர் வெளியில எப்போ, அதாவது தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவராக இருந்தாலும் அவர் எப்போ உதயசூரியன் சின்னத்துல நின்றுட்டாரோ, ஒரு உதயசூரியன் சின்னத்துல நிற்கிறார் அப்படின்னா, முதல்ல ஒரு கட்சியின் சின்னத்தில் நிற்க வேண்டும் என்றால் அந்த கட்சியின் உறுப்பினரானா மட்டும்தான் முடியும். புரியுதுங்களா? ஸோ அப்போ அந்த உறுப்பினர் ஆனா அவர் அதுக்கப்புறமாக ஆக்சுவலி நல் அண்ட் வாய்டு அப்படிம்பாங்க. அந்த தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் பொறுப்போ எந்த பொறுப்பாக இருந்தாலும் அதுல இருந்து விதிவிலக்கு அவர் வெளியில எழுதிடுவார். ஸோ இப்போ நான் இங்கே இருக்கிறேன், தமிழ்நாடு இளைஞர் கட்சியில நான் இருக்கிறேன், தமிழ்நாடு இளைஞர் கட்சியோட துணைத் தலைவராக நான் இருக்கேன். இப்போ என்னோட பொறுப்பு, என்னோட அஃபீஷியல் புரோட்டோகால் இதுதான். நான் ஒருவேளை போயிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் சேர்ந்து ஒரு உறுப்பினராய் நின்றுட்டேன் அப்படின்னா இங்க இருக்கிற என்னோட பதவிகள் ஆட்டோமேட்டிக்கா நல் அண்ட் வாய்ட், ஃபர்ஃபீட் ஆயிடும். இது இனிமே அது ஏற்றுக்கொள்ளப்படாது. இதுல என்னவோ அதுதான் வரும். இதுதான் ரூலு, இதுதான் லீகலா இருக்கிற ரூலு. இங்க இருக்கிற பிரச்சனையே அதுதான். இதுதான் அன்னைக்கு நாங்க பேசும்போது கூட அவங்க டிபேட்ல பண்ணும்போது இந்த ஆரம்பிச்ச பிரச்சனை. அதுலதான் அவங்க கட்சியால் பயங்கரமா கோவப்பட்டு எந்த வெளில போனார், தூக்கி அடிச்சுட்டு மைக்கலாம். கண்ணதாசன் அவர்கள் பேசல. ஆமா, இங்கதான் நடந்து, அவங்க கூட நடந்த அந்த ஒரு சேனல்ல. ஸோ இப்போ என்னன்னா, இங்க அவர் தமிழக இப்போ இது திமுகவின் எம்எல்ஏவை தான் நான் அட்ரஸ் பண்ணுவேன். ஒருவேளை அவர் திமுக எம்எல்ஏ இல்ல, நான் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் தான்னா ராஜினாமா பண்ண சொல்லுங்க. எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு பதவி ஏற்றுக்க சொல்லுங்க, அப்ப பேச சொல்லுங்க, ஏற்றுக்கொள்ளப்படும். அபிஷியலா இருக்கீங்க. 2வது, எலெக்ஷன் கமிஷன் உங்களுக்கு எம்எல்ஏ பதவிக்கு எப்படி தலைவர் மு.க. ஸ்டாலின், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆகிய நான் பதவி ஏற்றுக்கிட்டாரோ அதை மட்டும் தான் நம்ம பார்த்தோம். அந்த மாதிரி 234 தொகுதியில எந்தெந்த கட்சியோட எம்எல்ஏ ஜெயிச்சாங்களோ அந்த கட்சியில் நின்று போட்டி இதில் இந்த தொகுதியில் இவர் இப்படி வெற்றி பெற்றார்னு எலெக்ஷன் கமிஷன் ஒரு கொடுப்பாங்க, சர்டிபிகேட் கொடுப்பாங்க. அந்த சர்டிபிகேட்ல என்ன இருக்குது? அவர் எம்எல்ஏவா, நீ எம்எல்ஏ தானே, எம்எல்ஏவா என்ன சர்டிபிகேட் இருக்குது? திமுகவின் பன்ருட்டி தொகுதியில் உதயசூரியன் நின்ன வேல்முருகன் தான் வந்திருக்கு. அப்ப நான் அதை தான் அட்ரஸ் பண்ணுவேன். அதனால அது சொல்லுங்க, அப்படிதான் சொல்லலாம். இது தெரிஞ்ச அஜெண்டா. இப்ப நான் தமிழக வாழ்வுரிமை கட்சின்னு சொல்லாதீங்க. திமுக இருக்கிற ஒரு எம்எல்ஏ இது ஆரம்பிச்சிருக்காரு, இப்படி பண்ணிட்டு இருக்கிறாரு. இதுக்கு என்ன பேசினாரு உங்களுக்கே தெரியும்.
அவருக்கு கொடுத்துருக்கிற ஒரு அஜெண்டா, ஒரு கேரக்டர் அசாசினேஷன் கிரியேட் பண்றாங்க சார். ரொம்ப சிம்பிளா சொல்றேன் சார். அதாவது ஜெயலலிதா அம்மாக்கு அப்புறம் பெண்களோட வாக்குகள் அதிக அளவு விஜயநாக்கு இருக்கு. ஏன்னா ஜெயலலிதா அம்மா இருக்கும் வரைக்கும் அந்த பெண்கள் வாக்கு அசைக்க முடியாத வாக்கா இருந்துச்சு. இப்போ ஜெயலலிதா அம்மா போனதுக்கு அப்புறம் அந்த பெண்கள் வாக்கு எப்படி எடுக்கணும்னா, பெண்களுக்கான இலவச பேருந்து, இந்த 1000 ரூபாய் உரிமை தொகை, அப்புறம் புதுமை பெண் அந்த திட்டம் இந்த திட்டம் எல்லா பெண்களுக்கும் கொண்டு வந்து கொடுத்துட்டு தன் பக்கம் பெண்கள் ஒரு கான்ஸ்டன்டான ஓட்டு இருக்கும்ல, ஓட் பேங்க், அதை தன் பக்கம் நிறுத்தி கொள்ள தக்க வைத்துக் கொள்ள போராடி கொண்டு இருக்கும் போது, ஆளும் கட்சியான திமுக ட்ரை பண்ணி கொண்டு இருக்கும் போது விஜயண்ணா தலைவர்கள் என்ட்ரு ஆகிறாரு. ஒட்டுமொத்தமாக அவர் ஆல்ரெடி எல்லா பெண்களுக்கும் பிடிக்கும் போது அவர் அரசியல் தலைவராகவும் அடுத்த ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு அவரை வந்து மக்கள் விரும்புகிற அளவுக்கு, அதுவும் முக்கியமாக பெண்கள், இளைஞர்களை தாண்டி பெண்கள், வீட்டு பெண்கள், அவங்க தான் வந்து யார் ஆட்சி செய்ய போறது நிர்ணயிக்க போற ஒரு ஆட்கள். இவங்க தான் ஜெயிக்க போகணும்னு அவங்க பிரிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த பெண்கள் அவங்க தான் ஜெயிப்பாங்க, அவங்க தான் ஆட்சி அமைக்க முடியும். இது வந்து நிதர்சனமான உண்மை. பெண்கள் என்ன டிசைட் பண்றாங்களோ அதுதான். அந்த பாயிண்ட்ல எடுக்கும்போது விஜயனா மேல எல்லோருக்கும் ஒரு எங்க வீட்டு பையன், என் வீட்டு தம்பி, என் வீட்டு அண்ணன், எல்லா விதத்திலையும் பாக்குறாங்க. அவரை ஒரு வீட்டு குடும்ப மகனாக பார்க்கும்போது இதை உடைக்கிறதுக்கு என்ன பண்ணும்? அப்போ ஒரு கேரக்டர் அசாசினேஷன் அவர் மேல கொண்டு வரணும். தவறான இவர் பெண்களிடம் இப்படின்னு அந்த பெண்கள் கிட்ட ஒரு தப்பான ஒரு அபிப்பிராயத்தை கிரியேட் பண்றதுக்காக பேசப்பட்டது தானே தவிர மற்றபடி இதுல வேற எந்த ஒரு இதுவும் கிடையாது. இல்ல இப்ப அவர் சொல்றாரு இல்லையா, ஒரு நடிகனை கட்டிப்பிடித்து முத்தமிட்டால் போதும் அப்படின்னு சொல்லி பெண்கள் சொல்றாங்க. இது சரியா அப்படின்னு சொல்லி எந்த நடிகனை யார் முத்தமிட்டாங்க, யார் கட்டி? பெண்கள் வந்து அவர் விஜய் அவர்கள் மேல முதல்ல நீங்க அந்த ஃபங்க்ஷனை பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு கூட நடந்துட்டு இருக்குது அந்த ஃபங்க்ஷன். எந்த பெண்ணு கட்டி பிடிச்சது சொல்லுங்க பாப்போம். யார் கட்டி பிடிச்சல? அப்படி நினைக்கிறாங்க. அததான் சொல்றேன். அவர் வாயில வந்ததெல்லாம் போய் சொல்லிட்டு இருந்தாருன்னா அதை ஏத்துக்க முடியாது. பாத்தீங்கல்ல உண்மை என்னன்னு பாத்தீங்கல்ல, என்ன நடக்குது? பெண் யார் சார்? 51 வயசு ஆகுது சார் அவருக்கு. அடுத்த வாரம் வந்து 52 ஆக போகுது அவருக்கு. அவரோட குழந்தை, அந்த பொண்ணோட வயசு வந்து 12 வயசு 13 வயசு. அப்பா ஸ்தானம், அண்ணா ஸ்தானம், அப்பா ஸ்தானத்துல வந்து அண்ணான்னு கட்டிப்பிடிக்குது, அப்பான்ற ஸ்தானத்துல கட்டிப்பிடிக்குது. அவர் கட்டிப்பிடிக்கல, அவர்கள் தான் வந்து கட்டிப்பிடிக்கிறார். அப்போ தன் குடும்பத்தில் ஒருவனாக, தன் அண்ணனாக, தன் தந்தை மாதிரி, தன் அண்ணன் மாதிரி, தன் தம்பி மாதிரி ஏதோ ஒரு விதத்துல அவரை பாக்குறாங்க. எல்லாரையும் போய் பொண்ணுகள் கட்டிப்பிடிக்கலையே, அந்த கலாச்சாரம் இங்க இல்லாது. யாரை பிடிக்குதோ அவர்கள் மேல் சார் என் தங்கச்சி என்ன கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? பார்க்க வேண்டிய கண்கள் இருக்கு. அது என்ன மாதிரி பாக்குறீங்க? அவரும் முத்தத்தை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காரு. தமிழ் கலாச்சாரத்துல முத்தம் 3 வகைப்படும். கன்னத்தில் கொடுத்தாலும் அன்பான முத்தம், நெத்தியில் கொடுத்தாலும் வெற்றிக்கான முத்தம், உதட்டில் கொடுத்தால் தான் அது காம முத்தம். புரியுதுங்களா? ஒரு படத்திலேயே சொல்லியிருப்பான், முத்தம் காமத்தில் அல்லன்றது பெற்ற பெண் பிள்ளையை பெற்ற தந்தைக்கு தான் தெரியும் அப்படின்ட்டுன்னு. ராம்ன்ற ஒரு டைரக்டர் அந்த படத்துல அந்த டைலாக் யூஸ் பண்ண, அது மிகப்பெரிய அருமையான ஒரு டைலாக். அதுவுமே அப்படிப்பட்ட ஒரு விஷயம். அப்படின்னு போது நீங்க எதுக்கு சொல்றீங்க அதை? அது மக்கள் அவங்களுக்கு தெரியாத. அப்போ அவரை தன் வீட்டு பிள்ளை, அதுதான் சார் இங்க பிரச்சனையே. தன்னோட என்னடா இப்படி ஒரு இது இருக்கு, இவருக்கு ஃபேன் ஃபாலோவர்ஸ் இப்படி ரசிக்கிறாங்களே, நம்ம எல்லாம் டெபாசிட் காணாம போறோம் அப்படின்ற ஒரு வைத்தறிச்சல், பொறாமையில எதையாவது பண்ணி அவரை இழிவுபடுத்தணுன்ற அந்த மனநோக்கம் தானே தவிர வெறும் ஷியர் பப்ளிசிட்டி ஸ்டண்ட். இது நான் சொல்ல, உண்மை வெளிப்படும் சொல்லுவாங்களே. இது நேற்று வேல்முருகன்னா 2 நாள் முன்னாடி பேசும்போது தமிழ் கலாச்சாரத்தை மீட்டெடுக்க, தமிழ் இனத்தை மீட்டெடுக்க, தமிழின் அறவழியை கொண்டாட, தமிழ் மக்களின் பாரம்பரியத்தை கொண்டு அப்படி இப்படின்னு அவனும் முதல் நாள் வந்து மீட்டிங் கொடுத்தாரு, பிரஸ் மீட்டு. நேத்தி குடும்பம் என்ன கொடுக்குறாரு? நான் வந்து யாருக்குமே தெரியாம இருந்தேன் பெரிய அளவுல, பண்ருட்டி தொகுதியில் மட்டும்தான் எனக்கு தெரியும். இன்று காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை என்னை கொண்டு போய் நெகட்டிவிட்டியா இருந்தாலும் தமிழக வெற்றி கழகத்தின் கட்சி விஜய் ரசிகர்கள் என்னை கொண்டு போய் சேர்த்ததுக்கு மனமார்ந்த தேங்க்ஸ், நன்றி தான் அவருக்கு நாங்கள் சொல்லணுன்றாரு. அப்போ அவர் வாயிலே வந்துச்சு அது பப்ளிசிட்டிக்காக செஞ்சதுன்ட்டுன்னு. அவ்வளவுதான். ஸோ இது பப்ளிசிட்டி ஸ்டண்ட் தான் அப்படின்னு உறுதியா 2 அஜெண்டா சார். ஒன்னு அவர் கேரக்டர் அசாசினேஷன் பண்ணோம், அவர் கூட்டணி கட்சி, அவர் கூட்டணி கட்சியில அவர் தலைமை கட்சி சொன்னதுக்கு நடந்தது. இன்னொன்னு ஒரு பப்ளிசிட்டி ஸ்டண்ட். இதை தவிர்த்து வேற எதுவுமே இல்லை. இது ஏன் பப்ளிசிட்டி ஸ்டண்ட்னு நான் 100% சொல்ல முடியும்னா, தாவேகா கட்சி பிப்ரவரி 2022 ஆரம்பிக்கிறாங்க. 23 பிப்ரவரி 22 2024 ஆரம்பிக்கிறாங்க போன வருடம். அப்ப வந்து இது வெற்றி 3VK அப்படின்னு போட்டு வரும்போது இவர் ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறாரு. என்னன்னு கொடுக்குறாரு? டிவிகே அவங்களால இருக்க முடியாது, ஏனென்றால் டிவிகே எங்களுக்கு சொந்தமானது, தமிழக வாழ்மை கட்சியோட அப்ரிவேஷன். அதாவது எலெக்ஷன் கமிஷன்ல உங்க கட்சிக்கு ஒரு அப்ரிவேஷன் கொடுப்பாங்க. தமிழ்நாடு இளைஞர் கட்சிக்கு TIK, டிக்கு நாங்க தமிழ்நாடு இளைஞர் கட்சிக்கு, அந்த மாதிரி ஒரு கட்சிக்கு ஒரு அப்ரிவேஷன் கொடுப்பாங்க.
டிவிக்கே எங்களோடது, இதை இவர் விஜய் எடுத்ததை நாங்க ஏத்துக்க முடியாது, நாங்கள் கோர்ட்டுக்கு போவோம்னாங்க. வெப்சைட் நீங்க போய் பாத்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்ல தமிழக வாழ்மை கட்சிக்கு டிவிக்கே கிடையாது, TAVK. அவர் கட்சி ரெஜிஸ்டர் பண்ணி எத்தனை வருஷம் ஆகுது? 10 வருஷத்துக்கு மேல ஆகுது. இது ஒரு கட்சி தலைவரா அவருக்கு தெரியாதா? அவர் ஒரு வக்கீல் வேற, வழக்கறிஞர், போக ஒரு கட்சியின் தலைவர், இது கூட தெரியாதா? இது கூட தெரியாம இருந்தாருன்னா அவர் கட்சி நடத்துற லட்சணம் என்னன்னு நீங்க பாத்துங்க. இதை தெரிஞ்சும் அவர் இதை சொல்றாருன்னா அப்ப இது பப்ளிசிட்டி ஸ்டண்ட்ன்றதை ஏத்துக்கணும். ரெண்டுத்துல ஏதோ ஒண்ணுதான் இருக்க முடியும். கரெக்டா? இல்ல இது எனக்கு தெரியாது அப்படின்ட்டாருன்னா, ஒரு கட்சியோட பேரோட அப்ரிவேஷனே அவருக்கு தெரியாம இருக்காருன்னா அந்த கட்சி என்ன லட்சணம், அவர் எப்படிப்பட்ட ஒரு தலைவரா இருப்பாரு பாருங்க. அப்படி மறுத்தாருன்னா, தெரிஞ்சும் பண்ணாருன்னா இது பப்ளிசிட்டி ஸ்டண்ட். தனக்கு TAVK தானே கொடுத்துருக்கு, நீ எப்படி TAVKன்னு போய் நீங்க கேட்பீங்க? உங்களுக்கு கொடுத்துருக்கா TVK? இல்ல TAVK நம்பர் 64 நினைக்கிறேன், அவர் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்ல வர அந்த காரண பிரகாரம் எனக்கு அந்த அளவுக்கு ஞாபகம் இருக்கு. அவர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அப்புறம் எப்படி நீ TAVKன்னு? ஒருவேளை TVKவான்னு யாராவது பிரஸ் மீட்ல கேட்டா கூட, இல்லங்க நாங்க எங்களுக்கு கொடுத்தது TAVK, அவங்களுக்கு தான் TVK கொடுத்துருப்பாங்க அப்ரிவேஷன் அவர் சொல்லியிருந்தாருன்னா, அது வந்து நீங்கள் சொல்லும் அறத்தின் வழி நிற்கும் உண்மையை பேசும் தமிழனாகிய நான் இதெல்லாம் சொல்லும்போது ஒரு சூப்பர் பிரதர், சூப்பர் நான் கை தட்டலாம். இங்க இப்ப இது பண்ணது பப்ளிசிட்டி தானே. எதிர்கட்சியில் உட்காந்துருக்கிறானா வெப்சைட்ல போய் தேடி எடுத்து கண்டுபிடிச்சு ஒரு சின்ன பையன் நான் சொல்ல முடியும் அப்படின்னா, எல்லாமே 45 வருஷமா அரசியல் கட்சியில் இருக்கிறது உங்களுக்கு தெரியாதா? அப்ப நீங்க பப்ளிசிட்டி பண்றீங்கன்னு இது முன்னே புரியுதா? ப்ரூவ் பண்ற நீங்க கேட்டீங்கன்னா பப்ளிசிட்டியானு, இது அப்பவே பப்ளிசிட்டி பண்ணிட்டாருன்னா அப்ப இது மட்டும் என்ன? அதுக்காக அந்த ப்ரூவ் பண்றதுக்காக தான் நான் எடுத்து சொல்றேன். சோ மாரல் பாலிசிங் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்களா தொடர்ச்சியாவே இந்த மாதிரி? கேரக்டர் அசாசினேஷன் விஜய்னா ரொம்ப சிம்பிள். அவங்களோட டார்கெட் பெண்களுடைய வாக்கு அதிமுக சைடு இல்ல, இவர்கள் இந்த மாதிரி ஸ்கீம் வச்சுட்டு திமுக சைடு இருக்கு, இதை உடைக்கணும். இப்ப விஜய் நாட்டை போயிடுச்சு, ஜெயலலிதா மாட்ட இருந்தது தன் பக்கம் கொண்டு வரக்குள்ள விஜய் நா பக்கம் திரும்புதுன்ற அந்த ஸ்ட்ராட்டஜிக்கல் வெளிப்பாடு தான் இது. இதை உடைக்கிறதுக்கான ஒரே காரணம் அதான். விஜயண்ணா கிட்ட இருந்து எப்படியெல்லாம் அந்த பெண்கள் ஓட்ட, அது இளம் பெண்களோ வயதான பெண்களோ நடுத்தர பெண்களோ எல்லாம் கிடையாது, எல்லா பெண்கள் ஓட்ட ஒரு பக்கம் நிக்குது. 90% ஓட்டு அவர் பக்கம் நிக்குது. பெண்களோட ஓட்டு 80ல இருந்து 90%. ஜெயலலிதா மாதிரி அப்படியே உங்களுக்கு இருக்கு. அது உணர்ந்தனால தான் இவங்க இதெல்லாம் செய்யறாங்க. இது வரைக்கும் போட்டிட்டு ஜெயிக்கல, ஒரு ப்ரூவன் ரெக்கார்டு இல்ல, எந்த ட்ராக் ரெக்கார்டும் இல்லாத TVKக்கு நீங்க எப்படி ஓட்டு இருக்கு அப்படின்னு உறுதியா இதெல்லாம் செய்றீங்க? அப்போ இதெல்லாம் ஏன் செய்றீங்க? ஏன் சார் செய்றீங்க? செய்யாதீங்க. நீங்க பாக்குறீங்களா? நீங்க ஒண்ணு வேணாம், அப்படியே வாங்க, போய் அப்படியே மைக் எடுத்து போவோம், ஒரு வாசல்ல போய் நிற்போம், அந்த ரோடு மலையில ஒரு 100 பெண்கள் எப்படியும் போவாங்க, ஒரு பஸ் ஸ்டாப் கிட்ட போய் நிற்போம். இந்த பெண்கள் வயதுவாது இல்லாமல் 18 வயதுல இருந்து 60 வயசு வரைக்கும் நம்ம கேட்போம், என்ன சொல்றாங்கன்னு பாருங்க, உண்மை உங்களுக்கே புரியும். அப்படி நீங்க பேட்டி எடுத்து நான் சொல்வது பொய்னா அடுத்த மீட்டிங் என்னை கூப்பிட்டு போட்டு காமிச்சு கேளுங்க, நான் பதில் சொல்றேன். சார் இன்னொரு பக்கம் வந்து இப்ப விஜய் வந்து விளம்பரம் செய்யறாரு அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சி சொல்றாங்க. இந்த மாதிரி ஈவெண்ட்ஸை நடத்தி விஜய் வந்து அவருக்கு விளம்பரம் தேடிக்கிறாரு, புகழ் வெளிச்சத்துக்காக அவர் வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஆல்ரெடி வந்து நடிச்சிட்டு இருந்துட்டு இப்ப அதோட நீட்சியா தான் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை நடத்தி மக்களோட ஆதரவை பெறறதுக்காக முயற்சி பண்றாரு அப்படின்னு சொல்றாங்க. என்ன தவறு? முதல்ல அது கிடையவே கிடையாது. அவருக்கு விளம்பரம் தேடணுன்ற அவசியம். விளம்பரம் அரசியல் பண்றாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு. அரசியல விளம்பரம் தானே. மைக்க பூச்சி பேசிட்டு அது எல்லாத்தையும் ஏன் சேனல்ல போடுறீங்க? இப்போ நாம் தமிழர் கட்சி சொல்றீங்க, உங்க தலைவர் சீமான் அண்ணன் பேசுறாரு, உங்க அண்ணன் அவர் பேசுறது லைவா ஓடுது எல்லா சேனல்லையும். அவங்க 4 சேனல் வச்சிருக்காங்க, தமிழ் தாய், தமிழன், இந்த மாதிரி வச்சிருக்காங்க, இதெல்லாம் ஓடுது. அது மக்கள்கிட்ட கொண்டு போய் ஏன் சேர்க்குறீங்க? பப்ளிசிட்டி தானே. இப்போ நீங்க என்ன பண்ணணும், உங்க அண்ணனை வந்து அப்படியே கிளம்பி வீடு வீடா 2 கோடி மக்கள் இருக்கிற வீடு, 2 கோடி ரேஷன் அட்டைகள் இருக்குல்ல, அந்த 2 கோடி ரேஷன் அட்டை உள்ள குடும்பத்துல ஒரு வீட்டுக்கு போய் தனித்தனியா பேச சொல்லுங்க. மீடியால பேச சொல்லாதீங்க. டெய்லி மீடியால எதுக்கு பேசுறீங்க? அது பப்ளிசிட்டி இல்லையா? கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க. அவ்வளவுதான் சார் இவரும் பண்றாரு. நீங்க வாயில பேசுறீங்க, அவர் செயல்ல செய்யறாரு. நீங்கள் சொல் வீரன், அவர் செயல் வீரன், அவ்வளவுதான். நீங்க அங்க வந்து என்ன பேசுறீங்க? மக்களுக்கு நாங்கள் இதை செய்வோம், மக்களுக்கு நாங்கள் அதை பண்ணுவோம், மக்களோட நல்வழிக்காகவும் சொல்லிட்டு இருக்கீங்க. நாங்கள் வந்தால் அதை மாற்றுவோம், இதை மாற்றுவோம் நீங்க சொல்றீங்கல்ல, அது பப்ளிசிட்டி தானே. அதுவும் அரசியலோட இது தானே, கொண்டு போய் சேர்க்க விமர்சனம் இது தானே, உங்களுக்கு கொண்டு போய் விளம்பரம் தானே கொண்டு போய் சேர்க்கறது. அவர் செயலில் செய்யறாரு, நீங்க சொல்ல செய்றீங்க, அவ்வளவுதான் வித்தியாசம் சார். ரெண்டாவது, அவர் ஒன்றும் வந்து கவர்மெண்ட் காசுல செய்யல. கவர்மெண்ட் காசுல இங்க வந்து அவ்வளோ கவர்மெண்ட்ல ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்கன்னா அதுக்கு 100 கோடி ரூபா ஒதுக்குறாங்க. அந்த ஸ்கீமோட ஜாஸ்தி பப்ளிசிட்டி போய் நிற்குது. உலகம் அப்படி இருக்கு. அவர் சொந்த காசு, சம்பாதிச்ச காசு, சொந்த காசு, தான் சம்பாதிச்ச காசுல
தான் வந்து ஒரு சத்திரத்தை எடுத்து மக்களை அவரே செலவு பண்ணி வர வச்சுட்டு வீட்டுக்கு போய் வேன்ல அதை பத்தி ஏதாவது தெரியுமா இருக்காது என்ன பண்றாங்க? ஒரு அந்த 234 தொகுதியில் இருக்கிற ஒரு தொகுதிக்கும் 10 பேர் இருக்கிறாங்க நிர்வாகிகள். அவங்கள வேலை என்ன தெரியல, அவங்கள வீட்டுல போய் பார்த்து அவங்களுக்கு அந்த இதை கையில கொடுத்து டேகை கொடுத்து அவங்களுக்கான எல்லாத்தையும் டீட்டெயிலை வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவங்களோட லிஸ்ட் எடுத்துட்டு இங்க கொண்டு வந்து கொடுத்துட்டு இவங்க கிட்டே இருந்து அந்த கார்டு பார்த்துருப்பீங்க, எல்லார்கிட்டையும் கார்டு போட்டோ எல்லாத்தையும் வாங்கி கிராஸ் செக் பண்ணி அவர்களை வீட்டுல போய் அழைத்து கொண்டு வண்டியில் கொண்டு வந்து இறக்கி அண்ணங்கிட்ட வந்து பார்க்க வச்சுட்டு சாப்பிட வச்சு பரிசு வாங்கிட்டு அவர்களுக்கு விருந்தோம்பல் சாப்பிட வச்சுட்டு திருப்பி அவர்களை வண்டியில ஏற்றி கொண்டு திருப்பி கொண்டு போய் அவங்க வீட்டுல விடுறாங்க. இவ்வளவு பாதுகாப்பா இவ்வளவு செய்யறாங்க. இது ஒட்டுமொத்த செலவும் விஜயண்ணாவோட. உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இவன் புழுகுறான்டா அதெல்லாம் கிடையாதுடா அப்படின்னு சில இதுங்கெல்லாம் விடுவாங்க. நல்லா அந்த உருட்டுகள்லாம் உருட்டும் பொய் அவர் 10 பைசா செலவு பண்ணலன்னு. ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாரா, எல்லாருக்கிட்ட அந்த சர்டிஃபிகேட் கொடுக்கும்போது பசங்க வாங்குறாங்க. அந்த சர்டிஃபிகேட்குள்ள ஒரு டிடி இருக்கும், ஒரு டிடி இருக்கும். அந்த டிடி அந்த குழந்தை அக்கௌண்ட் தான் அந்த குழந்தை பேர்ல, இல்லைன்னா அந்த அப்பா பேர் குழந்தையோட அப்பா பேர்ல போட்டுட்டு கீழே தமிழக வெற்றி கழகம், தளபதி மக்கள் இயக்கமா இருக்கும்போது அது கீழே அது வந்துச்சு. இப்ப தமிழக வெற்றி கழகம்னு போட்டு தான் கொடுக்குறாங்க. அதுல பார்க்கலாம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 5000க்கு மேல டிடி எடுத்து ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்குறாங்க. அதுல அந்த பேர் இருக்கு. அப்போ தமிழக வெற்றி கழகம் அவரோட தானே, அவர் கட்சி தானே, அதுல இருந்து தானே காசு போகுது, எவனும் பண்ண முடியாதுல்ல, இப்போ ஒத்துதான் ஆகணும்ல. அதனால சம்பாதிச்ச காசை அடுத்த தலைமுறை இளைஞர்கள் செலவு பண்றது இதுல என்ன தப்பு இருக்கு? இதுல எவனுமே செய்யாத ஒண்ணு செய்யற. ஈன்ற பொழுதிலும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தாயை கீழே நின்று தான் பாப்பா தன் மகன் வந்து மேல சான்றோர்கள் மூலமாக பரிசு பெறதையும் பாராட்டு விழதையும். ஆனா இவர் ஒரு படி மேல போய் தலைவன் என்ன பண்றான், விஜயன் என்ன பண்றாரு, அதுக்கு காரணமான தாயையும் அந்த பிள்ளை அதாவது அந்த வாத்தியாரையும் ஆசிரியரையும் மேடை ஏற்றி அவர்களுக்கும் மரியாதை செலுத்துறாரு. இது எந்த தலைவன் செஞ்சான்? தப்பே இல்லை, நல்ல விஷயம், பப்ளிசிட்டி ஆகட்டும் சார், இதுல சார் தப்பு இருக்கு. ஒரு காலத்துல இந்த கையில குத்து இந்த கைக்கு தெரியக்கூடாதுப்பாங்க, இப்ப தெரியணும். அது ஏன் தெரியுமா? அது தவறு. அப்போ ஏன்னா அந்த காலத்துல எல்லாருமே நல்லவர்களா இருந்தாங்க, எல்லாருமே கொடுப்பாங்க. 199 பேர் கொடுப்பான். இந்த காலத்துல ஒருத்தன் தான் கொடுக்குறான், 99 பேர் கொடுக்கறது இல்லை. அப்போ நான் இதை செய்தால் இதை பார்த்து இன்னொருத்தன் செய்யணும், இந்த இன்ஸ்பிரேஷன் ஆகுதுல்ல, அந்த இன்ஸ்பிரேஷன் தேவைப்படுது. உங்களுக்கு இன்னைக்கு ஒரு பேட்டி எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு யாரோ ஒரு ஜேர்னலிஸ்டா உட்காந்து உங்களுக்கு யாரோ ஒரு ஜேர்னலிஸ்ட் உங்களுக்கு வந்து இன்ஸ்பயர்டா இருப்பாங்க. இன்னைக்கு நான் வந்து பேசுறேன் அப்படின்னா எனக்கு யாரோ ஒருத்தர் இருந்திருப்பாங்க, அது தவறு கிடையாதுல்ல. அந்த இன்ஸ்பிரேஷன் தான் இஸ் கால்டு பப்ளிசிட்டி. அதை செய்வதில் எந்த தவறும் இல்லை. நீங்க இப்படிதான் நீங்க இதைதான் நீங்க வச்சீங்கன்னா ஆமா தப்பே கிடையாது. என்ன தப்பு? இது எப்படி சார் மக்கள்கிட்ட ஒரு பிள்ளைங்க வந்து என்ன சார் பேசுது? நான் விஜயண்ணாவை பார்க்கறதுக்காகவும் இந்த மேடையில் எனக்கு கிடைக்கிற அந்த மரியாதைக்காகவும் நான் படிச்சுட்டு வந்தேன்னு சொல்றதுல எல்லாம் தவறு இருக்கு. அவர் யாருக்குமே சொல்லாம இருந்தானே எப்படி தெரிஞ்சிருக்கும்? இன்னைக்கு அந்த போட்டி இருக்குல்ல, நான் படிச்சுட்டு வரணும், எனக்கு இந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கணும், உலகத்துக்கே என்ன தெரிய வைக்கிறாருல, அது கிரிக்கெட் நல்ல விஷயம். அதனால இதெல்லாம் வந்து மறுபடியும் சொல்றேன், எல்லாருமே வைத்தறிச்சல். நீங்க வந்து வாயாலே வடை சுட்டுட்டு இருக்கீங்க, அவர் செயலை செஞ்சுட்டு போறாரு. நீங்க ஒரு அடி அடிச்சீங்கன்னா அவர் 100 அடி மேல போய் நிற்கிறாரு மக்கள் கிட்ட மனதார. இதான் நடக்குது. நீங்க அடிக்கடிக்கு அவர் இன்னும் போயிட்டு எட்டாவது தூரத்துக்கு போயிட்டே இருக்க போறாரு. விஜய் பின்னாடி ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுதோ? ஏற்கனவே முன்னாடி வந்து மறைந்த முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர் அவர்கள் வந்து அவர் பின்னாடி ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி ஒரு இமேஜ் ட்ராப் அப்படின்ட்டுலாம் புத்தகம்லாம் எழுதப்பட்டிருந்தது. அதுல சில விமர்சனங்கள்லாம் குறிப்பிடப்பட்டிருந்தது. அந்த மாதிரி ஒரு இமேஜ் ட்ராப்புக்குள்ள விஜயை வந்து கட்டமைச்சு கொண்டு வராங்களோ அப்படின்னு. கட்டமைச்சு கொண்டு வருது யாரு? விஜய்னா கொண்டு வந்தாரா? இல்ல, இன்னைக்கு ஒரு பேட்டி நடக்குது. இன்னைக்கு இப்ப நம்ம இந்த பேட்டி இருக்கும்போது காத்தெல்லாம் அவர் கொடுத்துட்டு இருக்காரு. வந்தோடனே மைக்க பிடிச்சி என்ன சொன்னாரு, 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்துறாரு. எதுக்கு செலுத்துறாரு? அந்த இறந்தவர்களுக்கு, நேற்றுக்கு நடந்த ஒரு பெரிய துயர சம்பவத்துக்கு, குஜராத்ல நடந்ததுக்கு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, 26 பத்தி எதுவும் பேச வேண்டாம், இந்த காமராஜர் இளைய காமராஜர் இதெல்லாம் எதுவும் சொல்ல வேண்டாம், நீங்கள் வாருங்கள், கம்மியா பேசுவோம், அதிகமா பேச வேண்டாம், கம்மியா பேசுவோம், நீங்கள் வாருங்கள், உங்களோட பெற்றோர்களை பற்றி, உங்கள் ஆசிரியர்களை பற்றி, உங்கள் பள்ளிகளை பற்றி பெருமைப்படுத்திட்டு பேசிட்டு போங்கன்றார். அவர் பப்ளிசிட்டி தேடுறாரு, இமேஜ் தேடுறாரு, அவர் எதுவும் சொல்லணும், சொல்லாமே இருந்திருக்கலாமே. நானா சொல்றேன், அவனா தானே சொல்லிட்டு போறான். இன்னும் காசு கொடுத்து கூப்பிட்டு வர கூட்டம் இல்லை, காசு செலவு பண்ணி கூப்பிட்டு வர கூட்டம். 2 அரசியல் கட்சி எப்படி இருக்கு பாருங்க. சில அரசியல் கட்சி கொள்ளடிச்ச காசுல தம் பப்ளிசிட்டி தேடுறது, காசை கொடுத்து கூப்பிட்டு வருது. இங்க இவர் காசு செலவு பண்ணி கூப்பிட்டு வர்றாரு. இவர் சொந்த அவங்க பெற்றோர்களுக்கு எந்த செலவும் கிடையாது. வீட்டுல இருந்து கிளம்பி வீட்டுக்கு போய் சேர்ற வரைக்கும் இந்த ஒரு நாள் ஃபுல்லா மொத்த எக்ஸ்பென்சஸும் தாவேக்காவோடது, விஜய் அண்ணாவோடது. அப்போ அப்படி இருக்கிற போது அவர் எதுக்கு வந்து கட்டமைப்புனா எம்ஜிஆர் கட்டுறதுனா அப்படி இப்படின்னு அதெல்லாம் அவசியமே கிடையாது.
மக்கள் உணர்றான். இளைய காமராஜர் மக்கள் சொல்லிட்டு போறான். அடுத்த எம்ஜிஆர்னு மக்கள் சொல்றான். மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு. உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க எடுங்க. என்னோட பிரச்சனை எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒண்ணு ஒருத்தர் செய்யறான் பாராட்டு, இல்லையா அவனோட நான் சிறப்பா செஞ்சு அதுக்கு ஒரு படி மேல நீ காமராஜர் வாங்கினியா, நான் வந்து அதுக்கு மேல என்ன காந்தி, அதுக்கு மேல யார் இருக்கா, அந்த பேர் நான் வாங்குறேன்டா அப்படின்னு போ. இல்லையா சூப்பர்னு கை தட்டு. நீயும் செய்ய மாட்ட, அடுத்தவன் செஞ்சாலும் குத்தம் குறை சொல்லி அசிங்கப்படுத்துவேன்னா அப்புறம் என்ன அர்த்தம்? இதெல்லாம் என்ன கணக்குல இருக்கு? இப்படிதான் இருப்பாங்க இந்த அரசியல்வாதிகள். அதனாலதான் அவர் எப்பவுமே தனிச்சு தெரிகிறாரு. மக்கள் கிட்ட அப்படியே வேலை போயிட்டே இருக்கு. ஸோ அதிமுக ஆரம்பிச்ச காலகட்டத்தில் ஒரு 4-5 ஆண்டுகள்ல அதிமுக ஆட்சிக்கு அமைச்சாங்க. அதுக்கப்புறம் இப்ப நாம் தமிழர் கட்சி வந்து கிட்டத்தட்ட ஆரம்பிச்சு ஒரு 15 ஆண்டுகள் ஆகுது. நாம் தமிழர் கட்சி வந்து நாங்க ஆட்சி அமைக்கிறத நோக்கி தான் போய்கிட்டு இருக்கோம், எங்களோட இலக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிச்சு ஒரு 2 ஆண்டுகள் ஆக போகுது. இந்த 2வது ஆண்டுல தமிழக வெற்றி கழகம் பயணிச்சுட்டு இருக்கு. 2026 தேர்தல் வரும்போது கண்டிப்பா 2 ஆண்டு முடிச்சிரு 3வது ஆண்டுல அடி எடுத்து. இப்ப தாவேக ஆட்சி அமைக்க வாய்ப்புகள் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. கிரவுண்ட் நிலவரம் நல்லா இருக்கு. அது நான் சொல்லவே வேணாம் சார். கைம்பொண்ணுக்கு தேவையில்லை கண்ணாடின்ற மாதிரி அஸ் அ ஜேர்னலிஸ்ட் நீங்க நேரத்துக்கு வந்திருக்கிற எல்லா கருத்து கணிப்புகளும் யார் யார் கொடுத்துருக்காங்க, எல்லா விதமான ஆட்கள். ஒரு யூடியூப் சேனல் கொடுக்குது, ஒரு பத்திரிகை ரிப்போர்ட்டர் கொடுக்குறாங்க, ஒரு மீடியா மெயின் ஸ்ட்ரீம் மீடியா சேனல் கொடுக்குது, நார்த் இந்தியாலன்னு சில பேர் வந்து சர்வே எடுத்துட்டு போறாங்க. எல்லாருமே எங்க கொடுத்துருக்காங்க? எல்லாருமே விஜய் நான் வந்து எங்க நிக்கிறாருன்னு காமிச்சிட்டாங்கல்ல. அந்த சீட்டுங்கள் தான் கொஞ்சம் இழுபறியில நிக்குது. அது அண்ணன் வரல, வராமையே இந்த லெவலு வந்து இறங்கி அடிக்க போறாரு அடுத்த மாசத்துல. இந்த மாச கடைசி பிறந்த நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வேற லெவல்ல இருக்க போகுது. கண்டிப்பாக ஒரு 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 என்ன சொல்லலாம், ஒரு மாற்றம் சொல்லுவாங்க. அது ஒரு எழுச்சி. அது மக்கள் கிட்ட தானா அமைய போற எழுச்சி. 2014 வந்து டெல்லியில நடந்துச்சு ஆம் ஆத்மிக்கு. எங்க பார்த்தாலும் அரவிந்த் கெஜ்ரிவால் அந்த ஆம் ஆத்மி கட்சி தொப்பியை போட்டு தான் எங்க பார்த்தாலும் சுத்திக்கிட்டு இருப்பாங்க. நான் பார்த்துருக்கேன் கண்ணுக்கு நேரம். நான் டெல்லி போயிருக்கும்போது அந்த சமயம் எலெக்ஷன் டைம்ல நான் போயிருந்தேன். அப்ப நான் பார்க்கும்போது ஆட்டோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோக்காரன் தொப்பி போட்டுக்கிட்டு போவான். அவன் சொல்லுவான், ஆம் ஆத்மி மே ஆம் ஆத்மி அப்படிமா. அது போல் நான் தாவேக்கா, நான் விஜயின், இது விஜயண்ணாவின், இது என் வாக்கு விஜயண்ணாக்குதான்னு மக்களே சொல்லிட்டு அலைவாங்க. அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் நீங்க என்ன பிரச்சாரம் பண்ணாலும் நிக்காது. இது நடக்கும்னு நம்புறேன். அது வந்து விஜயண்ணா களத்துக்கு இறந்ததுக்கு அப்புறம் அந்த கால சூழ்நிலைக்கு ஒரு மாறு ஏற்படும்ல, அது நடக்கும்னு நான் நம்புறேன். விஜய் வந்து பாஜகவால இயக்கப்படுறாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து பொதுவாகவே எல்லாரும் வைக்கிறாங்க. திமுக சார்ந்தவர்களோ இல்ல திமுக சார்ந்த கட்சிகளோ கூட்டணி கட்சிகளோ சரி, அவங்க வைக்கக்கூடிய முக்கிய குற்றச்சாட்டு என்னன்னா பாஜகவோட பி டீம் தான் விஜய். அவரால் தனித்து இயங்க முடியாது, யாரோ ஒருத்தர் இயக்குறாங்க அவரை அப்படின்னு சொல்றாங்க. பாஜக திமுக சொல்றான்றீங்க. திமுக இருக்கிற ஒரு அமைச்சர் வந்து ஒரு பாஜகவின் கைக்கூலி, பாஜக இயக்குதுன்றாங்க. இன்னொரு அமைச்சர் வந்து அவர் கிறிஸ்டியன் மிஷினரியோட இதுல இருக்காரு. அவரு அங்கேருந்தா அவங்க தான் இயக்குறாங்கன்றாங்க. முதல்ல அவங்க 2 பேரும் நீங்க பேட்டி எடுங்க. 2 பேரும் பேசட்டும், எதுன்னு சொல்லட்டும். ஒண்ணு கிறிஸ்டியன் மிஷினரியா இல்ல பாஜகவின் கைக்கூலியா என்னன்றதை கரெக்டா சொல்லிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த கேள்வி நம்ம கரெக்டா பதில் சொல்லுவோம். சும்மா அவங்க உட்காந்து ப்ரூவ் பண்ண சொல்லுங்க. நம்ம என்ன சொல்லி இப்ப நான் பேசுனது எல்லாமே ப்ரூவல் தான் பேசிட்டு இருக்கேன். அது அப்படி நடந்தால், இது இப்படி இருந்தால், இந்த இருந்தால், நடந்தால், போனால், வந்தால்லாம் கிடையாது. நடக்கும், இருக்கும், நடந்தது, இப்படிதான் நாங்க பேசிட்டு இருக்கோம். அதனால இந்த 2 அமைச்சர்கள் சொன்னாலும் யாருன்னு உங்களுக்கே தெரியும். அவங்க கிட்ட பேட்டி எடுத்தாங்கன்னா நீங்க இப்படி சொல்றீங்க, நீங்க இப்படி சொல்றீங்க, 2 பேரும் ஒரே கட்சியில இருக்கீங்க, அதனால உங்க 2 பேருக்குமே விஷயம் தெரிஞ்சிருக்க, ஆளுங்கட்சி இன்டெலிஜென்ஸ் வச்சிருக்கீங்க, பேசி முடிவு எடுத்துட்டு வாங்க. அது கிறிஸ்டியன் மிஷினரியோட கைக்கூலியா, பாஜகவின் கைக்கூலியா, இல்ல அல் கொய்தாவின் கைக்கூலியா, என்ன எது வேணாலும் வச்சுக்கோ. தீவிரவாத அமைப்புக்காக ஃபண்ட் பண்ணிட்டு மாபெரும் ஒரு இதுக்காக வராரா? அடிச்சு ஒரு புழுகணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. எப்படி வேணாலும் புழுகுங்க. புழுகிட்டு ஆனா ஒரே புழுகா புழுங்க. ஆளாளுக்கு ஒரு புழுங்க மாட்டிக்கிறீங்க பாத்தீங்களா? உண்மை ஒண்ணுதான். நான் பேசுறது தான் ராஜ்மோகன் என்ன பேசுவாரு, ஆனா அவர் லயலாமணி பேசுவாரு, ரமேஷ் தம்பி பேசுவாரு, எல்லாருமே நாங்க பேசுறதுதான் எல்லாம். இந்த தாவேகா சம்பந்தமா விஜயண்ணாவை சப்போர்ட் பண்ணி பேசுற எல்லார்கிட்டையும் 99 பேச்சோட நடைமுறை தான் மாற்றம் இருக்கும். ஆனா அந்த கண்டென்ட், அந்த பிரின்சிபல் கோர் இருக்குல்ல, அது ஒன்னே தான் இருக்கும். ஆனா இவங்க பாருங்க எல்லாம் பொய் மூட்டை. அதனால பொய் வந்து உண்மைக்கு ஒரு முகம், பொய்க்கு பல முகம் சொல்லுவாங்க. இந்த பல முகத்தை எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு ஒரு பொய் முகமா கொண்டு வந்து நிறுத்துங்க. இந்த கேள்வி நான் கண்டிப்பா பதில் சொல்றேன். பல்வேறு கேள்விகளுக்கு பதில் அளிச்சுங்க. மிக்க நன்றி. நன்றி.